அபராதம் என்று வயிற்றில் அடிக்காது. நிறைவேற்று நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. வாகனங்களுக்கான எஃப்சி கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி சென்னை எழும்பூரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றும், திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஆட்டோவிற்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. இப்பொழுது மீட்டர் கட்டணம் அமைத்து 13 ஆண்டுகளாகுது. 13 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை. ஆப்ன்ற வகையில் பல தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்குது. ஆப்பை அரசு உருவாக்குன்னு சொன்னால் அரசு உருவாக்க மாட்டேங்குது. ஆன்லைன் அபராதம் என்பது வாழ்வியலுக்கு பொருந்தாத இருக்குது. ஒரு எஃப்சிக்கு போனால் 50,000 ரூபாய் ஆகுது. ஆட்டோனுடைய விலை 40,000 ரூபாய். 50,000 ரூபாய் ஃபைன் கட்டி எஃப்சியை பண்ண முடியல. இந்த தருணத்தில் தேர்தல் வாக்குறுதி 10,000 தரேன்னு புது வண்டி அதுக்கும் தரல. 4.5 வருஷம் ஆட்சிக்கு வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மோட்டார் தொழிலாளிக்கு எந்த விதமான நற்செயலியும் செய்யலை. அதனால் அதை கண்டித்து இருக்கும்போதே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட இயக்கங்களை நடத்தி இருக்கும்போது மேலும் எந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போன்று இப்பொழுது 15 ஆண்டுகள் வண்டி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வண்டிக்கு 5,000 ஏற்கனவே 600 ரூபா கட்டியிருந்தேன். இப்போ 5,000 கட்டினா தான். 20 ஆண்டுன்னு சொன்னால் 10,000 கட்டினா தான் அந்த வண்டிக்கு. அப்படி அரசனுடைய கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்குது. இந்த கட்டணத்தை கர்நாடக அரசு ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிச்சு. கேரளாவில் அமுல்படுத்தலை. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சட்டம் வந்த மறுநாளே இது அமுல்படுத்தப்படுது. இது ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வியலுக்கு ஒத்து வரல. தொழில் செய்ய முடியல. மீட்டர் கட்டணம் ஏற்றலை. இப்படி பல பிரச்சனைகள் போது இந்த எஃப்சி கட்டண உயர்வு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை இங்கு அமுல்படுத்தக்கூடாது. இந்த எஃப்சி கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும். உடனடியாக மீட்டர் கட்டணம் அறிவிக்க வேண்டும். செயலியை அரசு துவக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது.